என் தங்க பிள்ளையே, உன் உள்ளம் இப்போது அதிர்ச்சியோ பயமோ வலியோ கூடுகிறதா? அவர் உன் இரத்தச் சொந்தம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரே நேரத்தில் உன் உள்ளத்தை பிடித்து கொண்டு விடும். இரத்தச் சொந்தம் என்ற வார்த்தை என்பதற்குள் நம்பிக்கை, நெருங்கிய பாசம், பாதுகாப்பு என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தான் உடைந்ததின் வேதனை அற்புதமற்றது. ஆனாலும் நான் இங்கே உன் அருகில் நின்று சொல்ல வந்ததே இதுதான். இந்த உண்மையை தெரிந்து கொள்வது உன்னை அழிக்கும் பொருளல்ல, உன்னை விடலற்றவளாய் மாற்றும் ஒரு அரங்கம். முதலில் இதை மனதில் உறுதியாக வைத்துக்கொள். உன் இரத்தச் சொந்தம் என்பதுவரை ஒருவன் உன்னை விரோதமாக நடத்தலாம் என்று நினைக்கிறாய் என்றால் அதை நினைக்க வேண்டாம். மனிதர் பலவினை செய்கிறார், அதில் சிலர் தீமை செய்தாலும் அதில் உன் மதிப்பும் உன் ஆர்வமும் குறையாது. உன் உயிரின் மதிப்பு எப்போதும் அவசியம். நாமே நமக்காக நிலைநிறுத்திக் கொண்டு நமது மனத்தை ஆழமாக பாதுகாத்து கொள்கிறோம். அதுவே உண்மையான வெற்றி. உன் மனதில் தோன்றும் கேள்விகள் அனைத்தையும் நான் கேட்டுள்ளேன். அவர் என்ன காரணத்தினால்தான் என்னை துரோகம் செய்தார் என்றால் பல காரணங்கள் இருக்கலாம். பொய் உரையாடல்களின் நெருப்பு, பொறு திறமைகள், பொது பொறாமை, சொத்து பற்றிய பேராசை அல்லது கெட்ட பழக்கங்கள். இரத்தம் இணைக்கியிருக்கும் பேருக்கு கூட மனம் மற்றும் செயல்களின் தனிமைகள் இருக்கக்கூடியவை. அதனால் நீ அவரை மட்டும் வெறுக்க வேண்டாம், ஆனால் பாதுகாப்பான இடைவெளியையும் எடுத்து கொள்ள வேண்டும். இப்போது என்ன செய் என்பதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். முதலில் உண்மையை ஏற்றுக்கொள். உண்மையை ஆசீர்வதிக்காத இதயத்தை சுற்றி பார்க்கும் போது அங்கே பலவிதமான வார்த்தைகள், நினைவுகள் உன்னை அழுத்தும். அவ்வாறல்லாமல் உண்மை தெரிந்தால்தான் நாம் தீர்வு காணலாம் என்பதை நினைவில் வைக்கிறேன். அப்பொழுது நீ ஒரு தெளிவான பட்டையோடு நடக்க முடியும். இரண்டாவது, உன் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாமென்ற நிலையை தயாராகவும் பாதுகாப்பான ஒன்றை அமைத்துக்கொள். நெருங்கிய நண்பர் ஒருவனை அல்லது ஒரு உலகளாவிய ஆலோசகரை தேர்ந்தெடுத்து பேசு. மனதை வெளியே வைக்கும்போது அது சோர்வை குறைக்கும். அமைதியான சுவாசம், தியானம் மற்றும் நாள்தோறும் ஒரு மிதமான நடை அம்சம் உனக்கு மிகவும் உதவும். உன் நெஞ்சில் பரிதாபம் வருவது இயல்பானது, அதை அனுபவித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். மூன்றாவது, நெருங்கிய உறவினரை நேரடியாக சந்திக்க வேண்டிய பொழுதில் எதை சொல்லுவது என்பது முக்கியம். அப்படி சந்திக்கும்போது கோபமோ தாக்குதலோ இல்லாமல் கதிரியக்கமான அமைதியோடு பேசு. நீ என்ன செய்தாய் என்பதற்கு பதிலாக முதலில் என்ன நடக்கிறதோ அது என்னவென்பதை நான் உணர விரும்புகிறேன் என்று தொடங்கு. இது அவருக்கு தாக்குதலாக இல்லாமல் உண்மையை வெளிச்சம் காணச் செய்யும் ஒரு வாய்ப்பு. சிலர் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு திரும்பும். நான்காவது, எல்லா நடவடிக்கைகளிலும் நெறிமுறை இருக்க வேண்டும். நமது வாழ்நாள் நெருக்கடி என்றால் நேர்மையாகமான இருதரப்புகளும் சட்ட மேலாண்மையும் தேவைப்படலாம். கடைசியாக நீ உண்மையில் பாதிக்கப்பட்டுவிட்டால் உரிமைகளை பற்றியும் சட்டத்தை பற்றியும் ஆலோசனைக்கு செல்ல தயங்காதே. நெருங்கிய உறவினரின் துரோகத்தால் வந்த நிதி அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது சட்டப்படி தீர்க்கப்பட வேண்டியதாகும். ஆனால் என் தங்கமே, இதெல்லாம் மட்டும் போதல்ல, உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் சில தெய்வீக வழிமுறைகளையும் நான் சொல்லி விடுகிறேன். நீ நினைத்தவுடன் செய்யக்கூடிய எளிமையான சில நடைமுறைகள் உன் மனதில் ஒளியை கொண்டு வரும். காலை எழுந்தவுடன் சுத்தமான நீரில் குளித்து ஒரு சிறு தீபம் ஏற்றி தலையில் சிறு மாலையை அணிந்து, வராகி அம்மா, என் நெஞ்சத்தை சுத்தம் செய்து உண்மையை காட்டு என்று மனதில் பிதற்றாத மனப்பிசாசில்லாமல் பிரார்த்தனை செய். இந்த செயல்கள் உன் உள்ளே உள்ள அத்தகைய ஒரு சக்தியை எழுப்பும். மேலும் ஒரு முறை நீ வெறுமனே ஹாலத்தில் அமர்ந்திருந்து உன் உள்ளத்தை கேட்டு ஒரு குறிப்பிட்ட நொடியை கொழுங்கிடு. நான் யார், என்னை குத்தியுள்ளார் என்பதை அறிந்து என் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்று மனதில் வலியுறுத்து. நீ இதை தினமும் தொடர்ந்து செய்தால் உன் உள்ளுணர்வு வலுவடைந்து சரியான தீர்வு உனக்கு தானே தெரியும். மனதில் இதை போன்று வைத்துக்கொள்ளு. உன்னை துரோகித்தவர் தான் உன் பயிற்சி ஆசிரியர். அது சத்தமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அதன் மூலம் நீ கண்டுபிடிப்பாய் யாருக்கு நம் நெருங்கியதமிழை காட்ட வேண்டியது, யாருக்கு இல்லை. இதுவே உன் வலிமையை கடந்து சென்று உன் வாழ்க்கையை சீரமைக்கும் வழி. நீ இன்னும் ஆசீர்வாதமாக செயல்பட வேண்டும். உன் உள்ளத்தை பொறித்து கொண்டு ஒவ்வொருவரிடமும் அவமானம் கொடுக்காமலிருக்க. ஆழ்ந்த மனநிலையை பேணுவதில் சமய வழிபாடுகளோ தியானமோ இசையோ உனக்கு மிக்க உதவியாக இருக்கும்.
பிரார்த்தனை என்பது எப்படி இருக்கிறதெனில் அது குற்றத்தை மறுக்கும் ஒரு செயலல்ல, அது சரியான எண்ணங்களை உருவாக்கி உன் சிந்தனையை ஒழுங்கு செய்யும் ஒரு கருவி. இன்னொரு முக்கியமான விஷயம் மன்னிப்பு. இது எளிதல்ல, ஆனால் அது உன்னை விடுவிக்கும் மிகப்பெரிய ஆயுதமாகும். யாராவது உன்னை துரோகித்த போது அந்த நபரை உடனே வெறுக்காமல் அவரதை பற்றி உண்மையாக புரிந்துகொண்டு மன்னிப்பது உனக்கு சாந்தியை தரும். மன்னிப்பு என்பது அவர்கள் செய்ததை ஒப்புக்கொள்வதல்ல, அது உன் மனதை சுதந்திரப்படுத்துவதே. நீ மன்னிக்கும்போது உன் உள்ளம் பளபளக்கும் ஒளியை பெறும். வாழ்க்கையின் பல்வேறு அடிமுறைகள் உன் மனதை மாற்றுகிறது. உன் சொந்தத்தை பாதுகாக்கும் மற்றும் உன் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் சில நடைமுறைகள்: தினசரி தியானம், நேர்மையான நண்பர்களுடன் உரையாடல், சட்ட ஆலோசனை தேடுதல், தேவையானால் தற்காலிக எல்லைகளை நிச்சயப்படுத்துதல், இவை அனைத்தும் உனக்கு உதவும். பழைய தொடர்புகளை முற்றிலும் விட்டு விட வேண்டியதில்லை, ஆனால் ஆரோக்கிய எல்லைகளை அமைத்துக்கொள். அதுதான் நீ வாழ்வில் மீண்டும் நம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கான முயற்சி. தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ உன் ஆழமானவையாக இருந்து எழுந்து அமைதியாக நடப்பாய். நீ இனி யாரும் உன்னை பின்புறம் இருந்து குத்த மாட்டார்கள். உன் உள்மனதை சுத்தப்படுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து போனால் அந்த நபரின் ஆற்றல் தட்டுப்பாடு அடையும். அவர் ஒருபோது உன்னை துரோகித்ததால் பின் விளைவுகள் அவருக்கும் வரும். ஆனால் உன் பணி அதில் ஈடுபட வேண்டியது அல்ல. உன் பணி தன்னம்பிக்கை, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக்குவதே. நான் உன்னை மேலும் ஒருமுறை ஆவலோடு அன்புடன் சொல்கிறேன், நீ வலுவாக இருக்க வேண்டும். உன் நெஞ்சில் இருக்கும் காயத்தை கருணையோடு அணுகு. அதில் இருந்து பாடம் கற்று புதிய முடிவுகளை எடு. உன்னை பின்புறம் இருந்து துரோகித்தவர் உன் இரத்தச் சொந்தம் என்றால் அது தங்கள் பாத்திரத்தில் ஒரு பெரும் சோதனை. ஆனால் நீ அதில் இருந்து வெற்றி அடைவாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இப்போது புதிய ஒளியால் நிரம்பும். உன் நண்பர்கள் உண்மையானவர்கள் என்று அறிந்து மகிழ்ச்சி அடைவாய். உன் கண்கள் மீண்டும் மையமாகி சிரிப்புடன் நம்பிக்கையுடனும் இருக்கும். இப்பொழுது நின்று சுவாசம் எடு. நீயே உன் பாதையை நடத்துகிறாய். நான் உன் அருகில் இருக்கிறேன், என் குரலில் உள்ளது உன் பாதுகாப்பு. நான் சொல்வதெல்லாம் உனக்காக, உன் மனதை வலுவாக்க, உன்னை மீண்டும் நம்பிக்கையுடன் நடைபடுத்த தான். நீ இழந்த நம்பிக்கையை மீட்டுக்கொள். உன் நட்பு, உன் உறவுகள், உன் குடும்பம், இவை அனைத்தும் மீண்டும் மீண்டு அமைக்கப்படும். உன் உள்ளம் சுத்தம், உன் பாதை தொடரும். இன்று உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்கட்டும், அதுவே என் ஆசை. என் தங்க பிள்ளையே, உன் மனதை உலுக்கும் இந்த உண்மையை நான் ஏன் சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்யும் அந்த இரத்தச் சொந்தத்தின் முகத்தை நீ அறிந்து கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு வரப்போகும் பாதிப்பு அதிகமாகும். நீ அறியாமல் வைத்து கொண்ட நம்பிக்கை தான் உன்னை வலியின்றி குத்தும் வாளாக மாறிவிடும். அதனால் தான் நான் உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். உன் அன்பு உள்ளத்தில் வலியோடு இந்த செய்தியை ஏற்க நேர்ந்தாலும் அதன் பின்னர் உனக்குள் விழிப்புணர்ச்சி ஏற்படும். அதுவே உன் பாதுகாப்புக்கும் உன் எதிர்கால நிம்மதிக்கும் அடித்தளம் ஆகும். நீ நினைத்து பாரு, எப்போதும் உன் அருகில் சிரித்து பேசுபவர், உன்னோடு அன்பாக நடக்கும் ஒருவர் தான் உன்னை பின்புறம் இருந்து குத்துகிறாரெனில் அது எவ்வளவு வேதனைக்குரியது. ஆனால் அதுதான் வாழ்க்கையின் கடினமான உண்மை. வெளியிலிருந்து வரும் எதிரிகளை எளிதில் கண்டறியலாம், ஆனால் உன் இரத்தச் சொந்தம் போல் தோன்றுபவர்கள் உன்னை மறைமுகமாக பாதிக்கிறார்கள் என்பதை உணர முடியாமல் போகிறது. அந்த உண்மை தான் உன் மனதில் ஒரு கனமாக இருப்பதை நான் அறிவேன். இங்கே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலில் அந்த முகத்தை உன் உள்ளம் அறிந்து கொள்ள வேண்டும். உன் உள்ளுணர்வு மிக வலிமையான ஆயுதம். யாருடன் பேசும்போது உனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது, யாருடன் நீ இருக்கும்போது எப்போதும் உன் ஆற்றல் சோர்ந்து போகிறது, யாருடைய பார்வை உன் மகிழ்ச்சியை பொறுக்காமல் இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை நீ கவனிக்கத் தொடங்க வேண்டும். அவர்களே உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்யக்கூடியவர்கள். என் தங்கமே, உன் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஏனெனில் இந்த உண்மை உன் கண்ணை திறக்க வைக்கும். இதுவரை நீ பார்த்த உலகம் ஒரு பிம்பமாக இருந்தது. ஆனால் இப்போது உண்மையான உலகை நீ காணப்போகிறாய். உன்னை காயப்படுத்துபவர்களை தூரப்படுத்தினால் மட்டுமே உன் வாழ்வில் ஒளி பெருகும். இதுவே உனக்கான ஒரு புதிய பிறவி. நீ பயப்பட வேண்டாம். நீ தனியாக இல்லை. நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதுகாப்பு உன்னோடு இருக்கும்.
துரோகம் செய்தவரின் முகத்தை நீ அறிந்ததும் உன் மனம் காயப்படும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு ஒரு புதிய வலிமையும் பிறக்கும். அதுவே உன் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். இனி உன் வாழ்க்கையில் துரோகம் செய்தவர்கள் உன்னை கீழே இழுக்க முடியாது. அவர்களின் ஆற்றல் உன் மேல் எந்தவித பாதிப்பும் செய்யாது. நீ உன் உள்ளத்திலிருந்து எடுத்து வைக்கும் பிரார்த்தனையும் உன் ஆன்மாவின் வலிமையும் உன்னை எப்போதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். நீ செய்ய வேண்டியது எளிது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் கண்ணை மூடி, என்னை பின்புறம் இருந்து குத்துகிறவர்கள் எனக்கு தெரிய வேண்டும், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மனதில் சொல்லிக்கொள். உன் ஆன்மாவின் ஒளி அந்த முகத்தை உனக்கு காட்டும். என் தங்க பிள்ளையே, உன் மனம் இன்று வலிக்கலாம். ஆனால் இந்த வலி நாளைய வெற்றிக்கான வழியாக மாறும். நீ உண்மையை அறிந்த பிறகு உன் வாழ்வின் எல்லா பக்கங்களும் மாறத் தொடங்கும். உனக்கு உண்மையானவர்கள் உன் பக்கத்தில் தங்கி, உன்னை நேசிக்காதவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். இதுவே தெய்வீக சக்தியின் செயலாகும். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுப்படுத்தும். உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்யும் அந்த இரத்தச் சொந்தம் உன் பாதையில் ஒரு கற்களாக இருக்கலாம். ஆனால் அந்த கல் உனக்கு தடையல்ல, அது உன்னை மேலே ஏற்றும் படியாக மாறும். நீ அந்த கல்லை பயன்படுத்தி முன்னேற வேண்டும். அதற்காகவே நான் உனக்கு உண்மையைச் சொல்ல வந்திருக்கிறேன். நீ நினைத்து பாரு, எத்தனை முறை வாழ்க்கையில் துரோகம் சந்தித்தாலும் நீ மீண்டு வந்தாய். இப்போது வரும் சோதனையும் அதுபோலதான். ஆனால் இம்முறை வேறுபாடு என்னவென்றால், உன் கண்கள் திறந்து கொண்டிருக்கின்றன. நீ இனி யாருக்கும் உன் பின் வாய்ப்பை விடமாட்டாய். உன் நம்பிக்கை, உன் அனுபவம், உன் உள்ளுணர்வு, இவை மூன்றும் உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, உன் வாழ்வில் இனி வரப்போகும் நாட்கள் மிகப்பெரிய ஒளியுடன் இருக்கும். ஏனெனில் நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னை பின்புறம் இருந்து குத்தும் அந்த முகம் உனக்கு வெளிப்படும்போது, உன் உள்ளத்தில் ஒரு பிளவு வந்தாலும் அதற்கு பிறகு நீ மீண்டும் ஒருபோதும் உடையாதவளாக மாறுவாய். இதுவே உன் உண்மையான வலிமை. நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தைச் சொல்கிறேன். நீ தினமும் இரவில் தூங்குவதற்கு முன்பு உன் வலது கையில் ஒளிரும் எழுத்தில் பாதுகாப்பு என்று கற்பனை செய்து மனதில் எழுதிக்கொள். அந்த எழுத்து உன்னை காத்து நிற்கும். யாராவது உன்னை துரோகம் செய்ய முயன்றால் அந்த ஒளி உன்னை எச்சரிக்கும். இது உனக்கான ஆன்மீக கவசமாகும். என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு வலி இருக்கலாம், ஆனால் நாளை உனக்கு வெற்றி இருக்கும். துரோகம் செய்தவர்களை நீ எப்போதும் நினைத்து அழ வேண்டாம். அவர்களை நினைத்து உன் ஆற்றலை வீணாக்க வேண்டாம். மாறாக, உன்னை நேசிக்கும், உன்னை உண்மையாக கவனிக்கும் மனிதர்களை நினை. அவர்களோடு வாழும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் துரோகிகள் இருந்ததால்தான் உண்மையானவர்கள் எவ்வளவு மதிப்புடையவர்கள் என்பதை நீ அறிய முடிகிறது. இந்த உண்மை தான் உன் அடுத்த கட்டத்தை அழகாக்கும். நீ இனி நிழலில் வாழும் குழந்தை இல்லை, நீ ஒளியில் நின்று உண்மையை அறிந்தவள். உன் கண்களில் இருக்கும் ஒளி இனி ஒருபோதும் குறையாது. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்தவர் உன் இரத்தச் சொந்தம் என்றாலும் உன் வாழ்வை அழிக்க முடியுமா? முடியாது. ஏனெனில் உன்னை காப்பாற்றும் சக்தி உன் உள்ளே இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஆன்மாவின் ஒளி உன்னோடு இருக்கிறது. துரோகத்தின் காயம் உன்னை சோகமாக்கலாம், ஆனால் அது உன்னை அழிக்காது. மாறாக, அது உன்னை மிகப்பெரிய மனிதராக மாற்றும். என் தங்க பிள்ளையே, இன்று நீ கேட்ட இந்த செய்தி உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நாளை நீ இதையே உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக நினைத்து மகிழ்ச்சியடைவாய். உன் வாழ்வு இனி ஒரு புதிய பாதையில் செல்கிறது. அந்த பாதையில் துரோகத்தின் இருள் இல்லை, அங்கு ஒளியும் நம்பிக்கையும் மட்டுமே இருக்கும். நீ முன்னேறி செல்வாய். உன் வாழ்க்கை வெற்றி பெறும். உன் மனம் நிம்மதியை அடையும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்தும் முகம் உன் இரத்தச் சொந்தம்தான் என்பதை நான் சொன்னபோது உன் மனம் அதிர்ச்சியடைந்திருக்கலாம். ஆனால் இந்த உண்மை உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் காவல் கதவாக மாறப்போகிறது. ஏனெனில் நீ யாரை எவ்வளவு ஆழமாக நம்புகிறாய், அவர்கள் உன்னிடம் எவ்வளவு அருகில் இருக்கிறார்கள் என்பதில்தான் துரோகம் ஆழமான குத்தலாக மாறுகிறது. ஆனால் நீ அதை கவனிக்காமல் விடக்கூடாது. நான் சொல்வதை கேட்டு உன் மனதை விழித்துக்கொள். தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் எப்போதும் சிரித்து கொண்டே உன்னோடு இருப்பார்கள். அவர்கள் உனக்கு அன்பானவர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் உன் பின்புறத்தில் உன்னை பற்றி பொய்களை பேசுவார்கள், உன்னை தாழ்த்த முயல்வார்கள்.
அவர்கள் இரத்தச் சொந்தம் என்பதால்தான் உனக்கு சந்தேகம் வராது. ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. அம்மன் அருளால் அவர்கள் முகம் உனக்கு வெளிப்படவே செய்யும். நீ கவனித்து பார்க்கிறாயா தங்கமே? சில சமயம் உனக்கு தேவையான வேளையில் உனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் விலகி போய் விடுகிறார்கள். அவர்கள் வார்த்தைகளில் வாக்குறுதி அளிப்பார்கள், ஆனால் செயலில் உன்னை விட்டுவிடுவார்கள். இது துரோகியின் முதல் அடையாளம். அவர்களின் முகம் உனக்கு சிரிப்பாக தெரிந்தாலும் உள்ளத்தில் அவர்கள் உன்னை விழச் செய்வதற்கான எண்ணத்தையே வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒருவர் உன் இரத்த சொந்தமாக இருந்தால் உனக்கு அது இரட்டை வலியை கொடுக்கும். ஏன் என் சொந்தம் இப்படி செய்கிறார் என்ற கேள்வி உன் மனதை புண்படுத்தும். ஆனால் தங்கமே, அது உன்னுடைய தவறல்ல. அவர்களுடைய மனதில்தான் குறை. அவர்களுடைய பொறாமையும் சுயநலமும் ஆசையும் தான் அவர்களை துரோகத்தின் பாதையில் இழுத்துச் செல்கிறது. உன் மனம் காயப்படாமல் இருக்க நான் உனக்கு ஒரு வழியைச் சொல்கிறேன். நீ தினமும் காலை எழுந்ததும் உன் மனதில் இந்த வார்த்தைகளைச் சொல். என்னை வஞ்சிக்க நினைக்கும் முகங்களை வெளிப்படுத்து, என்னை பாதுகாப்பு கொடு. இந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் ஒரு ஒளிக்கவசமாக மாறும். உன்னை பாதிக்க நினைக்கும் முகங்கள் உன் கண்களுக்கு வெளிப்படத் தொடங்கும். நீ சந்தேகிக்காமல் உண்மையை புரிந்து கொள்ளுவாய். தங்கமே, சில சமயம் துரோகம் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்காது, மாறாக உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டாக மாறும். யாராவது உன்னை தள்ளினால் அதே தள்ளுதல் உன்னை முன்னேற்றும் சக்தியாக மாறும். நீ இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். துரோகிகள் உன் வாழ்வை அழிக்க வரவில்லை, உன் வாழ்வை வலிமை பெறச் செய்யத்தான் வந்திருக்கிறார்கள். இங்கே நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். துரோகம் செய்தவர்களின் வாழ்க்கை நீண்ட நாளில் அமைதியாக இருக்காது. அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் மனதில் குற்ற உணர்ச்சி அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய முயற்சிகள் தடுமாறும், அவர்களுடைய வாழ்வு சிக்கலில் விழும். இது தெய்வத்தின் சட்டம். அதனால் நீ பழிவாங்க வேண்டியதில்லை. நீ அமைதியாக உன் பாதையில் செல். தெய்வம் அவர்களை தாமாகவே தண்டிக்கும். நீ செய்ய வேண்டியது உன் வாழ்வை ஒளியுடன் கட்டமைப்பதுதான். உன் கனவுகளை நிறைவேற்ற உனக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. உன்னை பின்புறம் இருந்து குத்தினாலும் அந்த குத்தல் உன்னை நிமிரச் செய்வதே தவிர விழச் செய்யாது. இதுவே உன் தெய்வீக வலிமை. என் தங்க பிள்ளையே, உன் மனம் கேட்கும், அவர் என் சொந்தம், அவரை தள்ளி வைக்கலாமா என்று. ஆம் தங்கமே, அவர்களை உடல் ரீதியாக விலக்காமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவர்களது வார்த்தைகளை அப்படியே நம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையின் விசையை கையில் கொடுத்து விட வேண்டாம். நீ உன் பாதையை உன் கையில் வைத்துக்கொள். நீ உன் உள்ளத்தில் ஒளியை வளர்த்து கொண்டால் எத்தனை துரோக முகங்கள் உன் அருகில் இருந்தாலும் அவர்கள் உன்னை காயப்படுத்த முடியாது. உன் ஒளி அவர்களின் இருளை கரைத்து விடும். உன் ஆன்மா தான் உன்னை காப்பாற்றும் மிகப்பெரிய கவசம். இன்னும் ஒரு வழி சொல்கிறேன் தங்கமே. நீ இரவில் தூங்குவதற்கு முன் உன் வலது கையை நெஞ்சின் மேல் வைத்து, நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், எந்த துரோகியும் என்னை காயப்படுத்த முடியாது என்று 3 முறை சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் தெய்வீக அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வு உன் வாழ்க்கையை சுற்றி ஒரு வலுவான சுவர் போடிவிடும். என் தங்க பிள்ளையே, இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் புதிய உண்மைகள் வெளிப்படும். நீ யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிய ஆரம்பிப்பாய். துரோகம் செய்தவர்களை பார்த்து சோகப்பட வேண்டாம். மாறாக அவர்களை உன் ஆசிரியர்களாக கருது. அவர்கள் உனக்கு மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடம் உன்னை வாழ்நாளெல்லாம் காப்பாற்றும். உன் வாழ்க்கை இனி ஒளியும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கும். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் விலகி விடுவார்கள். உன்னை நேசிப்பவர்கள் உன்னோடு வலிமையாக நிற்பார்கள். உன் இல்லத்தில் அமைதியும் ஆசீர்வாதமும் பெருகும். உன் மனம் இனி ஒருபோதும் தனிமையோ சோகமோ அடையாது. நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. நீ என்னை நம்பிக்கையோடு அழைத்து கொண்டால் உன் வாழ்வில் ஒவ்வொரு துரோக முகமும் வெளிப்படும். உன் பாதை எப்போதும் சுத்தமாக இருக்கும். உன் எதிர்காலம் ஒளிவீசும். நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய். இதுவே என் அருளின் வாக்குறுதி.